ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் மந்த்ரா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வேகமாக வரும் ஃபுட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபுட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஷேர்ஸ் இருக்குது. இதனுடைய growth ரேட் பார்த்தீங்கன்னா இன்னைய தேதிக்கு 8% அளவு வளர்ந்துட்டு வரதா வந்து நேஷனல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்ற ஒரு ஆர்கனைசேஷன் ரீசெண்டாக சொல்லியிருக்கு. இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5.69 lakh crore அளவுக்கு இருக்குங்க இன்னைய தேதிக்கு. இது 2028ல் 7.75 lakh crore மாறுன்ற மாதிரி கணிச்சிருக்காங்க. இதில் உள்ள ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42% இன்னைய தேதிக்கு இருக்காங்க. இது 2028ல் 55% ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸாக இருப்பாங்கன்றாங்க. ஸோ ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டான ஃபேர்மு, பக்காவாக வந்து இது பண்ணுற ஃபேர்ம், சொமேட்டோ, ஸ்விக்கி இது மாதிரி வந்து ரெஜிஸ்டரான ஃபேர்ம் தான் ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸு. அன்ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸ் தான் அவங்க பக்காவாக ரெஜிஸ்டர் பண்ணாமல் சும்மா சின்ன லெவலில் பண்ணுற கம்பெனி வந்து அன்ஆர்கனைஸ்டு ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொமேட்டோ நிறுவனம் சமீபத்தில் வந்து லிஸ்டான கம்பெனி 3 years தான் ஆகுது. இது லிஸ்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட 100 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு குறைந்தபட்ச விலைன்றது 40 ரூபாவை தொட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 220 ரூபா 230 ரூபா ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சொமேட்டோ, ஸ்விக்கி எல்லா நிறுவனங்களும் வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்றது முன்னாடி கிடையாது, 0 rupees-ஆ இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இது பிளாட்ஃபார்ம் 5 ரூபா 6 ரூபா 3 ரூபான்னு சொல்லிட்டு சிட்டிக்கு தகுந்த மாதிரி, லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூஸ் வந்து பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு. இந்த செக்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எம்ப்ளாய் ஆகிட்டு இருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிட்டு இருக்கு ஒரு பக்கம் அன்ஆர்கனைஸ்டில். ஸோ அவங்களுக்கு ஒரு ஆடட் இன்கமாகவும் இருக்குது. மற்ற வேலைக்கு போயிட்டு இந்த வேலையும் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த செக்டார்ஸ் வந்து மேலும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் இதில் காம்படிஷனாக வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியுமே கிட்டத்தட்ட இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ட்ரெயினில் இவங்க வந்து ஜொமேட்டோ வீட்டுக்கு வீடு டெலிவரி பண்ணுறாங்க. ஐஆர்சிடிசி வந்து ட்ரெயினில் அந்த ஃபுட்டு டெலிவரி, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸில் இது மாதிரி பண்ணிருக்காங்க. ஜொமேட்டோ நிறுவனம் வந்து மேலும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீசெண்டாக மார்க்கெட் கேபிடலேஷன் கூட பெரிய அளவுக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ மிகப்பெரிய ஒரு கம்பெனிஸ் தான் இது. இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம், வாங்குறதுக்காக கன்சிடர் பண்ணலாம். ஃபண்டமெண்டல்ஸாகவும் நல்லா தான் இருக்குது இந்த ஸ்டாக்ஸு. ஸோ மேலும் வரக்கூடிய ஐபிஓஸ், வரக்கூடிய இந்த ஸ்விக்கி நிறுவனத்தோட நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை வியூவர்ஸ்.